வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் மாற்ற வேண்டிய செட்டிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த செட்டிங் மாற்றி தான் ஆகணும். வாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது MapTech சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங் போயிட்டிங்களா? செட்டிங் போயிட்டு சிங்க்குன்னு இருக்கும். பார்த்தீங்களா, அக்கௌண்ட்டு சிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் இமெயில் ஐடி தெரியும், உங்கள் இமெயில் ஐடி போங்க. உங்கள் இமெயில் ஐடியில் பார்த்தா காலண்டரு, கான்டாக்ட்ஸு, கூகுள் ட்ரைவு, இமெயில் ஐடி எல்லாமே வந்து சிங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிங்காக இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்கள் மொபைலில் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் அடுத்த ஒரு புது மொபைல் வாங்குறீங்க. உங்கள் புது மொபைல் வந்து உங்கள் இமெயில் ஐடி போட்டால் போதும், இந்த கான்டாக்ட் இதோட பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு சிங்க் ஆகிரும். இந்த டீட்டெயில்ஸ் பூரா அப்படியே உங்கள் இதுக்கு வந்துடும். ஆல்ரெடி நான் அனுபவப்பட்டிருக்கேன். ரெண்டாவது என்ன பார்க்க போனால் அவங்க செட்டிங்கில் போங்க. செட்டிங்கில் வந்து கூகுள்னு ஒன்று இருக்கும். இந்த கூகுள் கிளிக் பண்ணுங்கள். கூகுள் இருக்கு பதிலாக கூகுள் கிளிக் பண்ணிட்டு கனெக்டட் ஆப்ஸு இல்லாட்டா ஆப்ஸ் கனெக்டடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங் எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு பிடிக்கல வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்கள் இமெயிலோட சிங்க் ஆகி ரன் ஆகிட்டே இருக்கும். உங்கள் டேட்டா பூரா திருடும். அதை எப்படி க்ளீன் பண்ணோம்னா, அந்த இருக்காதிங்களா ஒரு ப்ளூ கலராக காமிக்குது பார்த்தீங்களா, அதுபோல் வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த க்ளீன் பாக்ஸ்னு ஒன்று ஏற்றுனேன், அது இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனால் வந்து கனெக்டில் இருக்குது. நீங்கள் எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா இந்த இருக்கிறதுல டிஸ்கனெக்ட் கிளிக் கொடுங்க. டிஸ்கனெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டா அவங்க அடுத்த வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. பயன்மை டிவைஸ் நான் ஏற்றுனேன், அது டிஸ்கனெக்ட் கொடுத்துக்கோங்க. இந்த IMTP அதை டிஸ்கனெக்ட் கொடுங்க. இதெல்லாம் நம்ம இமெயில் வந்து பேக்ரவுண்டாக ரன் ஆகிட்டே இருக்குது, நம்ம டேட்டா அப்புறம் திருடுறாங்க. டிஸ்கனெக்ட் கொடுத்துருங்க. மூணாவது ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து போய்க்கோங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எதாவது பார்த்தீங்களா, செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நாளை டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஆளை வேணும் இப்படி காமிக்குது. நீங்கள் வந்து டிஸ்வால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்காக ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன். எதுக்குன்னா, நீங்கள் வந்து நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப் கேக் பண்ணலான்ட்டு. அதெல்லாம் உண்மை தான். எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணி உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு போடணுமோ அந்த பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. உங்கள் பின்னு தான் சொல்கிறேன், என்னென்ன போடணுமோ அதை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க. 2 தடவை இன்னும் கன்ஃபார்ம் இமெயில் கேட்குது, இன்னொரு இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. அவ்வளோதான், டன் ஆயிடுச்சு. இனிமேல் வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ண முடியாது. இது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்த ட்ரிக் என்னடா ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த 3 ஐக்கான் பார்த்துக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளே ப்ராடக்ட் அதை கொடுங்க. அதில் வந்து இந்த ஸ்கேன் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி த்ரெட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு சிங்க் கொடுங்க. கொடுத்துட்டா ஸ்கேன் பண்ணுது பார்த்தீங்களா. அது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை வெளியே கூட இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அப்ளிகேஷன், அதில் வந்து எதுவும் வந்து வைரஸ் இருக்கான்னு காமிக்கும். நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்டுன்னா நல்லதாக இருக்குது. வேறு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது என்ன அப்ளிகேஷன் அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த அப்ளிகேஷனை. ஆனால் இப்போ வந்து நான் எத்தனை அப்ளிகேஷன் பூராமே செக்யூராக தான் இருக்குது. 5வது ட்ரிக் வந்து கூகுள் குரோமில் போய்க்கோங்க. இந்த பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செட்டிங் போங்க. செட்டிங்கில் ப்ரைவேசி இல்லை இதுதான் சைட் செட்டிங் இருக்காங்க, சைட் செட்டிங் போங்க. சைட் செட்டிங்கில் பாப்அப்ஸ் அண்டு ரீடைரக்ஷன் பார்த்தீங்களா, அதை வந்து எனேபிளில் இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்படி எனேபிளில் இருக்கும், டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்டா இது வந்து எதுக்குன்னு தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அது வந்து நிறையா டேப் கொண்டு வரும். நீங்கள் வந்து அந்த டேப் வந்து உங்களுக்கு தேவைப்படாத வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டுக்கு தான் கூப்பிட்டு போகும். அதை டிசேபிள் பண்ணுறதுக்கு தான் இந்த பாப்அப் அண்டு ரீடைரக்ட் வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. அது வந்து பிளாக்னு வந்துச்சு பார்த்தீங்களா, பிளாக்னு நல்லா ஆயிடுச்சு. அடுத்த 6வது ட்ரிக் என்னென்னா, அப்படியே மேலே வாங்க. மேலே வந்துட்டு குக்கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, குக்கீஸ் போங்க. குக்கீஸ் வந்து அலோடு இருக்குது, அதை டிசேபிள் பண்ணுங்கள். இதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணோம்னா நமக்கு தேவையில்லாத ஃபைல் தான் வந்து நம்ம இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் ஆகும். அதை வந்து பிளாக் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை வந்து பிளாக் பண்ணுறோம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கன்ஃபார்ம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம்.